கடை வைத்திருக்கும் சாலையோட வியாபாரிகள். ஏன்னா எந்த அளவுக்கு நானே ஒரு காலத்தில் சாலையில் ரோட்டில் தான் கடை வச்சுருக்கோம். என்னவா ரோட் சம்பந்தம் யாரும். ஆமாம், பஸ் ஸ்டாண்டில் வேகாத வெயில் மழை அப்போல்லாம் சாக்கு சாக்கு தான். இதெல்லாம் கொடையே எதுவும் கிடையாது. கொடையை இந்த சௌகரியம் இல்லை. அப்போ கையில் பிடிச்சிருக்க தான் டெய்லி நனையும். மழை காலம் வந்துச்சா டெய்லி நனையும். வெயில் வந்துட்டாக்கா வெயிலில் காயும். ஏன்னா அந்த அனுபவங்கள் இருக்குது. சின்ன வயசுலேருந்து ஒரு 10 வயசுலேருந்து அந்த அனுபவம் இருக்குது. அதனால் இங்கே தாய்மார்கள்லாம் நிறையா வந்துருக்கீங்க. சாலை கவர்மெண்ட் எப்படி கஷ்டப்படுறீங்க, அந்த பொருளை வாங்கி விற்று அது பணம் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை. அதுக்குள்ளே 4 தமிழ்காரம் முடிப்பான் இருக்கிறாங்க. அப்போலாம் பேங்க் வசதி கிடையாது. பேங்க் அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டான் ரோட்டில் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட அதான் கடந்த காலங்களை விட இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆனால் தளபதி அவர்கள், அவருடைய தந்தை முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். 6வது முறையாக நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு அவருக்கு தெரியும். எப்படி கலைஞருக்கு தெரியுமோ, கலைஞர் தலைவர் கலைஞர் தான். நீ உங்கள் வீட்டு பிள்ளைங்க பார்த்து சாலை ஓட்டம் தான் கடை வச்சிருக்கோம். ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் படிச்சிருக்கோம். ஆமாம், உங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்போ படிக்க வச்சுருப்பீங்க. 1000 கஷ்டத்தை பெற்ற தாய்க்கு தான் தெரியும். ஆனால் பிள்ளைக்கு தெரியாது தாயோட அருமை. ஏன்னா அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுன்னா அந்த தாய்மார்கள்லாம் எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ இன்னலுக்கு நடுவில், எவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் நீங்களாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக